ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்னும் சரியாக 5 நிமிஷத்துல நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். நடக்கிறதையும் இதுவரைக்கும் நடந்ததையும் நினைச்சு நீ வருத்தப்படாத. இனிமே நடக்க வேண்டியதை எல்லாம் உனக்கு சிறப்பாக நல்ல முறையில் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இரு. எப்போ சில விஷயங்களை ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் அதை தாண்டி கடந்து போயிட முடியுன்ற மன தைரியமும் உறுதியும் வருதோ அப்போதே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு, உன் மனசு மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நல்ல விஷயங்களை பேசலாம், நல்ல செயல்களை செய்யலாம். நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சுவத்தில் எரிஞ்ச பந்து எப்படி திரும்ப வருமோ அதே போல் உன்னை நோக்கி திரும்ப வரும்ன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்ய பழகிக்கோ என் செல்லமே. எப்படி வெற்றி பெறணுங்கிறத நீ கற்றுக்கணும்னா சில தோல்விகளை முதல்ல சந்திச்சு தான் ஆகணும். தோல்வியை சந்திக்கும் போது தோற்று போகும்போது தான் அடுத்து வெற்றி பெறுவதற்காக எப்படிலாம் செயல்படணுன்ற விஷயங்களை கற்றுக்க முடியும். எங்கே தப்பு நடந்துச்சு, எதனால் நம்ம தோற்று போனோன்ற விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை தோற்றே போகாத அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை உன்னால் பெற முடியும். வைரத்தை பார்க்குறவங்க அதை சாதாரண கல்லுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி வைரத்தை பார்த்ததே இல்லை. வைரங்கிறது பார்க்குறதுக்கு பளபளப்பான சாதாரண கல்லுன்னு நினைக்கக்கூடிய அல்ப குணம் கொண்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறதால வைரமாக இருக்கக்கூடிய உன்னை சாதாரண கூழாங்கல்லாம் நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ வைரம்தாங்கிறதையும் உன்னுடைய உண்மையான அருமை பெருமை மதிப்பையும் உணர்த்த போகிறேன். கூடிய சீக்கிரம் அவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கையை பிசைஞ்சிக்கிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஐயையோ இவங்களை தவற விட்டுட்டோமே நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் உயர்த்தி காட்டுறேன். உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் உன்னை விட்டுட்டு விலகி போனவங்களும் தான் செஞ்சதை நினச்சி வருத்தப்பட போகிறாங்க. நீ எப்போதும் துணிச்சலோட தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். யார் உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் உன்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் அவங்கக்கிட்ட நன்றி உணர்வோடு நடந்துக்கோ. அந்த நல்ல விஷயங்களே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. எப்போவுமே அப்பாவிகளும் அன்பான மனிதர்களும் தான் இந்த உலகம் சுலபமாக காயப்படுத்திடுது. நீ எப்போதும் தவறான மனிதர்களையே சுலபமாக நம்புகிற. ஏன்னா தப்பான ஆளுங்க எப்போவுமே சிரித்து பேசுகிறாங்க, நல்லவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருப்பாங்க. அன்பான மனிதர்கள் யாருங்கிறத நீ தான் சரியாக அடையாளம் கண்டுபிடிக்கணும். அப்பாவியான என் அன்பு பிள்ளையான உன்னை யாராவது மனசு நோகும்படி பேசினாலும் உன் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் இந்த வராகி அம்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ யாரோட நேரத்தை செலவிடணும், யார் கூட எந்த அளவுக்கு பழக்கம் வச்சுக்கணுங்கிறதுல எப்போதும் எச்சரிக்கையாக கவனமாக இரு. உன் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களையும் கவலைகளையும் அவமானங்களையும் தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை வலிமையாக்கி உனக்கான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்க இந்த வராகி அம்மா வந்து விட்டேன் அல்லவா. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா உன்னை இன்னும் பலமான வலிமையுள்ள வெற்றிகரமான ஆளாக உருவாக்குவதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே நான் வந்திருக்கேன். வாழ்க்கை அவ்வப்போது கொஞ்சம் பாரமாக இருந்தாலும், வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும், எல்லாமே தப்பாக நடக்கிறது போல தோணினாலும் இதையெல்லாம் உனக்கு நேர்மறையாக மாற்ற நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு கஷ்டங்களும் பாரங்களும் இருந்தாலும் அதை இறக்கி வச்சு உனக்கு சுகமான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். தப்பும் தவறுமாக நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நிற்காமல் நடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தோ அல்லது பதட்டப்பட்டோ கவலைப்பட்டோ நின்றுட்டினா அன்னையோட
அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிருமே செல்லமே. அதாவது நீ தோத்து போகக்கூடும், வாழ்க்கையில் பின்தங்கக்கூடும்னு சொல்கிறேன். எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நிற்காத. ஆமை கூட எவ்வளோ மெதுவாக போனாலும் தொடர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அது மெதுவாக போயே ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் தானே. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் நீ ஒன்றும் தோற்று போயிட மாட்ட. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஒரு படகு முன்னோக்கி போகணும்னா அந்த படகுல உட்காந்துருக்கவங்க துடுப்பை போட்டு தண்ணியை பின்னால் தள்ளணும். தண்ணியை எந்த அளவுக்கு பலமாக பின்னாக்கி தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு படகு வேகமாக முன்னால் போய்கிட்டே இருக்கும். அதே போல் நீ உன் மன கஷ்டங்களையும் கவலைகளையும் பின்னுக்கு தள்ளதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி முன்னேறி போக முடியும். எந்த முயற்சியும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறதுக்கு பதிலாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தள்ளி விட்டுட்டு உன் வெற்றிகளை அடைவதற்காக போய்கிட்டே இரு. நான் யாருக்கும் எந்த துரோகமும் தீங்கும் கெட்டதும் செய்யலை. ஆனால் எல்லாரும் எனக்கு கெட்டது செய்கிறாங்க. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. எல்லாரும் என்னை தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வலியும் வேதனையும்னு சொல்லி அழுதா அல்லவா? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. யாருமே இங்கே கெட்டவங்க கிடையாது. யார் அப்பாவியோ யார் நல்ல மனுஷனோ அவங்கள சுலபமாக இந்த உலகம் ஏமாத்திடுது. சந்தர்ப்பவாதியாக சுயநலவாதியாக இருக்கிற இந்த மனிதர்கள் அப்பாவியான உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு ஒன்று அவங்க இஷ்டத்துக்கு ஏமாத்துறாங்க, காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதானே. வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிடறேன். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ கெட்ட ஆளுங்கிறது கிடையாது என் செல்லமே. நல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே இந்த உலகம் உன்னை சுலபமாக ஏமாற்ற நினைக்குது. ஆனால் அதே நல்ல பிள்ளையாக நீ இருப்பதால் தான் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நின்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன் என் செல்லமே. முதல்ல நீ உன்னை நேசி. எல்லா விஷயங்களிலும் உன்னை உயர்வாக நினச்சி தன்னம்பிக்கையோட தைரியமாக உனக்கான செயல்களை செய்ய களத்தில் இறங்கு. தவறான விஷயங்களை தவறான இடத்துல தேடி போயிடாத. எல்லாமே உன்னை சுற்றி நல்லதாக இருக்கிறத விட கெட்டதும் மோசமான விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கான நல்லதை நீ தான் சிறப்பாக செஞ்சுக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் உனக்கு சரியானதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். எந்த விஷயத்திலும் தவறு நடந்துடாம, எந்த விஷயமும் உனக்கு தப்பாக போயிடாம உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிலும் பதட்டப்படாமல் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க பழகு. எந்த அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். எந்த அளவுக்கு நீ மற்றவங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான அன்பும் பாசமும் கூட திரும்ப வந்து சேரும். உன்னுடைய அன்பும் உன் சுயமரியாதையும் உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய அடையாளத்தை அழிக்கும் விதத்தில் இருக்க விட்டுறாத. அன்பை காட்டுறது நல்ல விஷயம். ஆனால் அந்த அன்பை வச்சே உன்னை அவமதிக்க நினச்சாங்கன்னா, உன் வாழ்க்கையை அழிக்க நினச்சாங்கன்னா நீ விட்டு கொடுக்காதே. உன் நிம்மதியை நிலைகுலைய செய்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க யார் நினச்சாலும் அதிலிருந்து இந்த வராகியம்மா நான் உன்னை காப்பாற்றிடுவேன். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்குன்றதுக்காக அந்த விஷயத்தையே செஞ்சு நீ வாழ்க்கையில் துன்பப்பட முடியாது தானே. உனக்கு பிடிச்சவங்க செய்கிறாங்கன்றதுக்காக கஷ்டப்படத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கிற முடியாது தானே. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது போகும் பாதையில் வளைவு நெளிவு இருக்கே, மேடு பள்ளம் இருக்கே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கேன்னு நீ வருத்தப்பட தேவையே இல்லை. ரோடு சாலை பாதைனா வளைவு நெளிவு திருப்பம் மாற்றம் வரத்தானே செய்யும். அதே போல தான் மனித வாழ்க்கையும். வாழ்க்கைனா பிரச்சனை கஷ்டம் துன்பம் துக்கம்னு எல்லாமே வரத்தான் செய்யும். நீ தான் அத்தனையும் பொறுமையோடு கடந்து போக தயாராக இருக்கணும். எந்த அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு அழகான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஏண்டா வாழ்கிறோன்ற நினைப்போட வெறுப்போட கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்காங்க. நீ ஏழையாக இருக்கிறதால உனக்கு மட்டும்தான் கஷ்டமும் கவலையும் நினைக்காத.
ஏழைகள் கூட எத்தனையோ பேர் சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியில் எல்லா கோடீஸ்வரர்களும் மனசுக்குள்ள கவலையோடும் வருத்தத்தோடும் உடல் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையிலையும் நிம்மதி இழந்தவர்களாகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதே உண்மை. அதனால் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை நீ ஒருபோதும் குறைவாக நினைக்காத. உன் மனசை நிறைவாக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் அவங்க வாழ்க்கை தெரியும். என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு குறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நினச்சினா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கை நிறைவாக பார்த்து நிம்மதியாக வாழ தயாராய்க்கோ. உனக்குள்ள நீ எதை திரும்ப திரும்ப சொல்கிறியோ அதுதான் நடக்கும். எப்போதும் நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செஞ்சிருவேன். எப்போதும் ஒவ்வொரு நாளுமே கூட வாழ்க்கை உனக்கு புதுசாக கொடுக்கப்பட்டது நினச்சிக்கிட்டு புதுசாக புத்துணர்ச்சியோட வாழ தயாராகு. அதை விட்டுட்டு நேற்று நடந்ததையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இன்றைய நாளை நீ வீணாக்கிட வேண்டாம். நேற்று நடந்தது நேற்றோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி இன்றைய நாளை நீ சிறப்பாக வாழ தயாராகு. இந்த உலகம் எல்லா நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் என் செல்லமே. நீ தான் உன்னை அந்த மாற்றத்திற்கு ஏற்றாற் போல தயார் பண்ணணும். உன்னை நீயே முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிட்டு வாழ தயாராகு. உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கோ. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் செய்யலாம், அதை செய்ய வேண்டாம், எதை புரிஞ்சுக்கணும், எதை புரிஞ்சுக்கக்கூடாது, யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேச்சே வச்சுக்க கூடாதுன்ற விஷயங்களில் நீ ரொம்ப தெளிவாரு. இங்கே யாருக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நீ எப்போதும் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வருத்தப்படாதே. கிடைக்காதது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். கிடைச்சது உன்னை விட்டு போகவும் செய்யும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களும் நீ திட்டமிட்டது போலவே நடந்துடாது என் செல்லமே. நீ திட்டமிடாத பல விஷயங்கள் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். சில மனிதர்கள் உன்னை எவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க, உன்கிட்ட எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கன்னு நினச்சி நீ வருத்தப்படாத. எல்லா வருத்தங்களையும் நான் காணாமல் போக செய்வேன். உன் சங்கடங்களை போக்கி உனக்கான சந்தோஷங்களையும் கூட கொடுப்பேன். இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும் என் செல்லமே. கடந்த காலமோ எதிர்காலமோ எதுவுமே உன்னை துன்புறுத்த அனுமதிக்காதே. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படவும் வேண்டாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ நினச்சி நீ பயப்படவும் வேண்டாம். எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. உன் சொந்த மனசு தான் எதிரியை விட மோசமாக பல விஷயங்களை யோசிக்குது. உன் வாழ்க்கையில் அது தப்பாக போயிடும், இது தப்பாக போயிடும்னு உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் தவறான வழியில் கொண்டு போய் உன்னையே பயமுறுத்தி உன்னை சித்திரவதை செய்து. அதனால் முதல்ல உன் மனசில் எல்லாத்தையும் நேர்மறையாக நினைக்க பழகு. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். இரவு பொழுது என்னதான் அடர்த்தியான இருளை கொண்டதாக இருந்தாலும் காலையில் சூரியன் வந்துச்சுன்னா பகல் பொழுது வெளிச்சமாக வந்துதானே தீரும். அதே போல தான் இப்பொழுது இருக்கும் பிரச்சனைகள் என்னதான் உன்னை கொடூரமாக வாட்டி வதச்சாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு மன அமைதி திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்.